சொல்லிட்டு ரொம்ப நகைக்கிறாங்க. இந்த நகைக்கிற இந்த நச்சரிப்பு இந்த சாரலுக்கு எப்படி இருந்துச்சா? வசனம் சொல்லுது ரொம்ப மனநோவா இருந்துதான். அவ போயிட்டு அப்பா கிட்ட சொல்றா ஆபிரகாம்கிட்ட, ஆபிரகாமே நீர் உம்முடைய அந்த பிள்ளை கொடுத்தேன் இல்லையா, அவ என்ன பண்றா என்கிட்ட ரொம்ப மனநோவா நடந்துக்கிறான்னு சொல்றா. நீ அவளை என்ன பண்ணும் விட்டுட்டு சொல்லும் போது அவன் சொல்றான் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆபிரகாமு அவ உங்ககிட்ட இருக்கிறா, நீ என்ன பண்ண போற, உனக்கு என்ன இஷ்டமோ நீ என்ன பண்ண போற செய்ய போற, யாருன்னா கேட்கறதுக்கு இருக்குதா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஆபிரகாம் நைஸா வந்துடுறாரு. இந்த அம்மா கொடுக்குற இந்த வேலை டார்ச்சர்ல, கொடுக்குற மன அழுத்தத்துல, வேலை ப்ரெஷர்ல இவங்க என்ன பண்றாங்க, அந்த வீட்டை விட்டு என்ன பண்றாங்க, இந்த ஆகார் ஓடி போயிடுறாங்க. எங்க வனாந்திரத்துக்கு, எல்ரோகின்ற ஒரு வனாந்திரம் ஒரு பகுதிக்கு ஓடி போறாங்க. வனாந்திரத்துல போகும்போது ஆண்டவர் அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ற, போவாத, நீ போய் எங்க அடங்கிரு, முதலாளி அம்மா இருக்காங்க இல்லையா சாரா, அங்க போய் அவளோட கடத்துல அடங்கிரு அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அம்மா ரொம்ப அழுகுறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமும் நான் சொன்ன வார்த்தை தான், அவங்ககிட்ட இந்த வந்த வித்துனால நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் குமாரனையும் ஆசீர்வதிப்பேன், அவனும் ஒரு கூட்டமா இருப்பான் அப்படின்னு ஆசீர்வதி சொல்லி ஆண்டவர் அவங்க கூட பேசுனதுக்கு அப்புறம் சொல்றாங்க இந்த அம்மா, ஆண்டவர் என்னோட பேசுறதுனால நான் அவருக்கு என்ன வைக்கிறேன், அவருக்கு காண்கிற தேவன் ஒரு பேர் வைக்கிற சொல்றான். யாரு, இன்னைக்கு இந்த வருஷம் தொடங்கினதுல ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து, ஒருவேளை ஆண்டவரை நீங்க நம்பின நாட்கள்ல இருந்து ஒரு வார்த்தை உங்க கூட இடைப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த வருஷம் உங்களுக்கு அந்த வார்த்தை வந்திருக்கலாம். அன்பு மகளே, மகனே, மகளே, இந்த இம்மானுவேல் ஜெப கூடாரத்துல வந்திருக்கிற வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காண்கிற தேவன். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களோட ஜபங்களுக்கு சும்மா 3 பேர் பிடிச்சி சொல்லுங்க, 2 பேர் பிடிச்சி சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லி ஆகணும். உங்க ஜபங்களுக்கு இந்த இம்மானுவேல் ஜப கூடாரத்தில் ஏறெடுக்கப்படுகிற, ரொம்ப சென்டென்ஸ், ஆலயத்தில் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதலுக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவளுமா இருக்கிறது. ஆமென். உன் ஜபம் வீணாவே போவாது. ஆமென். ஏன் தெரியுமா, அவர் தான் உன்னை விசாரிக்கிற ஆண்டவர். ஆமென். ஏன் தெரியுமா, அவர் தான் உனக்கு துணை நிற்கிற ஆண்டவர். ஆமென். ஏன் தெரியுமா, அவர் தான் அவர் வலது கரத்தை, உன் வலது கரத்தை பிடிச்சு அவர் நடத்தி கொண்டு போறார். ஆமென். இதுதான் இந்த வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தை பிரகாரம் கத்த நம்ம நடத்துவாராங்க. ஒரு 3 இடத்துல ஆண்டவருடைய கண்கள் எல்லாம் இருந்தது, என்னெல்லாம் அது கிரியை செய்யுது, நம்ம வாழ்க்கையில் அது எப்படி கிரியை செய்ய போது நம்ம பார்க்க போறோம். ஆமென். ஒரு 3 காரியம், ஒரு பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 32:8. முதலாவது காரியம், அவருடைய கண்கள் எங்க நோக்கமா இருக்கிறதுன்னு பார்க்க போறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். நான் உனக்கு போதித்து. ஆமென். வசனம் இன்னொரு வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். சங்கீதம் 2 நாளாகமம் 16:9 வாசிங்க. இப்ப வாச பகுதியிலிருந்து 2 நாளாகமம் 16:7 வசனம். அவருடைய கண்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குதா? ஆமென். கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குதா? பூமி எங்கும் விழாவி கொண்டிருக்கிறது. ஆமென். கவனிங்க, இந்த பகுதி சங்கீதத்தில் தாவீது எழுதும்போது சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி என்ன பண்ணுவேன், காட்டுவேன், உன்மேல உன் கண்ணை வைத்து நான் என்ன பண்ண போறேன், உனக்கு ஆலோசனை சொல்ல போறேன். ஆமென். இந்த தாவீதுக்கு நாட்கள் நடந்த ஒரு பகுதியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வசந்துக்கு நேரா போறேன். ஆமென். தாவீது வனாந்திரத்துல சவுலுக்கு பயந்து என்ன பண்றான், குகைகள்ல வனாந்திரத்துல ஓடிட்டே இருக்கான். நடந்த ஒரு பகுதியை நான் சொல்றேன். போய்கொண்டு இருக்கும்போது ஒரு தடவை ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு. ஆண்டவர் சவுல்கிட்ட பேசுறான், அவன் மறைஞ்சிருக்கிறான். சவுல் அவன் கிட்ட ரொம்ப கிட்ட க்ளோஸ்ல இருக்கிறான். அவனுடைய பராக்கிரமசாலி ஒருத்தன் அறிவிக்கிறான்,
ஆண்டவரே தாவீது, நம்மளோட ஆள் எங்க இருக்கிறான்? உண்மை தேடி வந்துன்னு இருக்கிறான். எங்க இருக்காரு சவுலு? நம்ம வனாந்திரத்துல நமக்கு பக்கத்துல தான் கூடாரம் போட்டிருக்காங்க. இப்ப போன நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா நம்ம சவுலை மேற்கொண்டுடலாம். அவர் நம்ம என்ன பண்ணிடலாம்? சீக்கிரமா அவர் இது பண்ணலாம். சொல்லும்போது இவன் தாவீது சொல்றான், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கையை போடக்கூடாது சொல்லிட்டு இவன் பராக்கிரம சொல்லியோடு என்ன பண்றான்? நைட்டு ஃபுல்லா இப்போ சுத்தி இருக்கிறாங்க, கீழே ஃபுல்லா ஆளுங்க, இவங்க மேல மலையில ஃபுல்லா இருந்துட்டு அவன் என்ன பண்றான் தெரியுமா? ரொம்ப நேரம் தூரமா பார்த்துட்டே இருந்து எல்லாம் தூங்குற டைம்ல தாவீது கிட்ட போயிட்டு என்ன எடுத்துட்டு வந்துடுறான்? கம்போ சொம்பு, தண்ணி குடிப்பாங்கல்ல, சொம்பு எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்துட்டு விடிகாலம் வந்து குரல் கொடுக்குறான், தகப்பனே ஆண்டவனே, நான் உமக்கு என்ன செய்தேன்? நீர் என்ன பண்றீ? என்னை கொல்றதுக்காக இவ்வளோ பெரிய இந்த புள்ள பூச்சிக்காக நீ என்ன பண்றீரு? இவ்வளோ பெரிய ஜனத்தை நீ கூட்டு கொண்டு வந்திருக்கிறீரு. நான் எம்மாத்திரம், நான் வேறு சிறு தெல்லுப்பூச்சி இல்லையா உம்முடைய பார்வையில? எனக்கு எதுக்கு? நான் உம்முடைய பார்வையில எதுவுமே பண்ணலையே, நான் என்ன பண்ணேன்னு இவன் கேட்கும்போது அவன் சொல்றான், என்னை நீ மன்னிச்சிரு. இப்போ கூட நான் சொல்றேன், உம்மோட தடியும் உம்மோட சொம்பு என்ன பண்ணிருக்க? உம்ம தலையில் ஆண்டவர் என்கிட்ட உம்ம ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்ககிட்ட நான் என்ன பண்ணல? என் கையை நான் விடல. ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? இவன் அங்கிருந்து கூக்குளுற சத்தம் தாவீது அவன்கிட்ட சொல்றான், தகப்பனே வாலிபனே தாவீதை நீ என்ன பண்ணின? மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு தாவீதை ஒரு 3 காரியமா வாழ்த்துட்டு தாவீது என்ன பண்றான்? தன் வழியே போனா. சவுல் எங்க போறான்? தன் ஸ்தானத்துக்கு போறான். கவனிங்க, எதுக்காக சொல்றேன்னா, அவர் உனக்கு போதித்து, நான் உனக்கு போதித்து உன் வழியை உனக்கு காட்டுவேன். ஆமென். நான் உனக்கு போதித்து உண்மையில உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய ஆலோசனை நமக்கு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு? பெரிய குழப்பத்துல போய் முடிஞ்சிட்டு இருக்கு. இந்த அட்வைஸு, இந்த அட்வைஸு, அந்த அட்வைஸு எல்லாம் நம்ம கேட்டுட்டே இருப்போம். என்னைக்குன்னா ஒரு நாள் கடவுளோட பாதத்தில் உட்காந்து ஜெபிச்சிருக்குமா? நீங்க இன்னொன்று சொல்றேன் பாருங்க. முற்காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் பைபிளில் முன்னாடி பார்க்கும்போது யோசுவால மோசேல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு போருக்கு போனாலும், எந்த ஒரு யுத்தத்துக்கு போனாலும், யாரை விசாரிக்க போனாலும் முன்னாடி என்ன பண்ணுவாங்க? யாரு பண்ணுவாங்க? தீர்க்கதரிசியில கூப்பிட்டு ஜோம் பண்ணி, இந்த இடத்துக்கு நான் போலாமா? இந்த காரியமா எனக்கு போனா வாய்க்குமா? இந்த யுத்தத்துக்கு போனா நான் ஜெயம் பெறுவேனா? அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அந்த தீர்க்கதரிசி மூலமா என்ன பண்ணுவாங்க? வசனத்தை கேட்பாங்க. ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை இது பண்ண, கிதியோன் ஆகட்டும், எப்தா ஆகட்டும், வாட் எவர், சிம்சோன் ஆகட்டும், எல்லா காரியம் நீங்க பார்த்துருவாங்க. தாவீது நாட்களை பாருங்க, நிறைய இடத்துல கர்த்தர் விசாரிக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நம்மளோட காரியம் நம்ம கிட்ட விசாரிக்கிற இருக்குதா? நம்ம வழி நம்ம விட்டு கொடுத்துருக்கோமா? எத்தனை முறை வார்த்தை வருது, நான் டைரக்ஷன் திரும்பணும்ட்டு, நான் உனக்கு போதிப்பேன் ஆண்டவர் உனக்கு போதிக்கிறாரு, உன் வழியை விட்டு விலகுவேன்னு சொல்லுவாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர். எத்தனை முறை ஆலோசனை கேட்டு கேட்டு பக்கத்தில் கேட்குறோம், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறோம், வேலை செய்கிற இடத்துல கேட்குறோம், குடும்பத்தில் பெரியவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறோம். ஆனால் இன்னொரு வசனம் நீதிமொழியில் சொல்லும்போது, அநேக ஆலோசனைக்காரன் உண்டான அந்த இடத்துல என்ன இருக்குதா? மிகுந்த சமாதானம் உண்டு அந்த இடத்துல, இல்லையா? எல்லா ஆலோசனை கேட்கக்கூடாது. நம்ம டிபெண்டராக நம்ம நினைக்கிற ஆளுகிட்ட என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஒரு இடத்துல மட்டும் கேட்டுக்கணும். ஆமாம், இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவருடைய கண்கள் உன்னை விசாரிக்கிற ஆண்டவர். ஆமென். அவருடைய கண்கள், நான் உனக்கு போதிப்பம்பா. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு 12 அதிகாரத்துல சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போயிடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? மறுபடியும் அவனை கூட்டு ஆசீர்வதிக்கிறாரு. அங்க இருந்தவங்க அவங்க என்ன பண்றாங்க? 4-5 ராஜா அவங்க கூட பிரச்சனை பண்ண வராங்க. மறுபடியும் ஒரு ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, நீ அங்க இருந்து நீ அங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மறுபடியும் வராரு, நீ அங்க இருந்து பெத்லகேமுக்கு போ, மறுபடியும் அங்க இருந்து எகிப்துக்கு போ. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ ஒரு இடத்துக்கு எந்த ஒரு இதுவே தரல. இதே ஃபாலோ பண்ற ஈசாக்கு பாருங்க, ஆண்டோட்ட விசாரிச்சுட்டு தான் இருக்கிறாரு. சாயங்கால வேலையில ஈசாக்கு என்ன பண்றான்? ஒவ்வொரு டைம்லயும் ஆண்டவர் எனக்கு சொல்லும்படி சொல்றதுக்கு தியானம் பண்ண வயல்வெளிக்கு போறான் ஈசாக்கு. யாக்கோபு பாருங்க, ஈசாக்கு 2 பசங்க இல்ல, யாக்கோபு எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டானோ, போன வாரம் அண்ணன் பிரசங்கத்தில் சொன்னாங்க, பெத்தேல் ஏல் பெத்தேல் இல்லையா? எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபம் பண்ணானோ கர்த்தர் அவனை விசாரிச்சார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு ஆலோசனை தேவையா? உங்களுக்கு வழி உங்களுக்கு தெரியணுமா? ஆண்டவருடைய போதிக்கிற போதனை உங்களுக்கு தேவைப்படுதா? நீங்க அவருடைய பாதத்துல உட்காரணும். ஆமென். நீங்க குடும்பமா உட்காரணும், நீங்க தனிப்பட்ட முறையில் உட்காரணும்,
நீங்க இன்னும் ஃபெலோஷிப்பா சேர்ந்து என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஆராதிக்கும் போது கர்த்தர் இந்த இடத்துல, இந்த ஆலயத்துல ஏறெடுக்கப்படுகிற உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய குடும்பத்துல ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவருடைய கண்கள், ஆமேன், ஏற்ற நேரத்துல சொல்லப்பட்ட வார்த்தை எப்படியா? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீதிமொழிகள்ல வருது, ரெகுலரா வாசிக்கணும் நீதிமொழி. ஆமேன். கவனிங்க, இப்ப வாசிங்க. இந்த வருஷத்துல நீங்க தொடங்கின எல்லா வார்த்தைக்கும் அவருடைய கண்கள் இருக்குது. அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். இந்த சங்கீதம் 32:8 படி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி காட்டுவேன். இந்த வருஷம் என்னென்ன வழியில உங்களுக்கு தேவையோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுற உங்களோட ஜபங்களுக்கு, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, உங்களுடைய வேண்டுதலுக்கு அவருடைய கண்கள் உங்க மேல இருக்குது. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். என்னென்ன வேணா சொல்லிட்டே போலாம். குடும்பத்தை குறிச்சு இருக்கா? ஆமா. படிப்பு குறிச்சு ஆதரவு இல்லையா? இந்த வழி எனக்கு தெரியணும், போகணும், நான் இன்னும் ஒரு அடுத்த லெவலில் கொண்டு போகணும், என் வேலை ஸ்தலத்தில் என் வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். என்னென்ன காரியம் நோட் பண்ணுங்க. என் பொருளாதாரத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், என் குடும்ப சூழ்நிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் இல்லையா? என்னோட ஆரோக்கிய நிலைமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். என்னென்ன காரியம்லாம் இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். ஆமேன். அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசகராக இருப்பார். ஆமேன். அவருடைய கண்கள் உங்களுக்கு ஆலோசனை செய்யறதுல இருக்கு. ஆமேன். ஆமேன். உண்மையாகவே. ஆமேன். ரெண்டாவது, அவருடைய கண்கள் எங்க இருக்கு தெரியுமா? வாசிங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15-16. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் என்னுடைய ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கவனிக்கலுமாய் இருக்கிறது. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னால் எங்க இருக்குதா? இங்க இருக்குது. ஆமேன். கவனிங்க. ரெண்டாவது, அவருடைய கண்கள் இந்த இடத்துல இருக்குது. ஏன் தெரியுமா? நீங்க இந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல இருந்து வாசிட்டே வந்தீங்கன்னா, சாலமோனுக்கு அப்புறம் நீங்க வாசிச்சு பாருங்க. தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலே நடந்தது போல செம்மையான பாதையில் நடந்தான். இந்த வார்த்தை அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க வாசிச்சீங்கல்ல, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. 8ஆம் வசனத்தை 18 17 வாசிங்க. நடந்தது போல எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கை கொள்ளுவாய். ஆனால் அக்கா, உன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் நடந்தது போல. நீங்க வீட்டில் போய் வாட்சி பாருங்க. ராஜாக்கள் நாளாகமோ 1 நாளாகம் 2 நாளாகம் 2 ராஜாக்கள் இப்படி வாட்சி பாருங்க. சாலமோனுக்கு அப்புறம் வர ஒரு பேருக்கும் பக்கத்துலையும் 2வது வசனம் 3வது வசனம் தான் இப்படிதான் சொல்லும். தன் தகப்பனாக தாவீதின் வழியில இவன் எப்படி நடந்தான்? செம்மையா நடந்தான். கர்த்தருக்கு உகந்ததா நடந்தான். இவனோட காரியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். யோசியா பத்தி ஆகட்டும், யோசபாத் ஆகட்டும், ஆசா ஆகட்டும், ஏரோம் ஆகட்டும், யெரொபெயாம் ஆகட்டும், யாரை பத்தி 2 பேரும் சொல்லு. 2 வார்த்தை. இவன் செம்மையா நடந்தான். இவன் எப்படி இருந்தான்? தகப்பனாகிய வழியில நடக்காம பொல்லாத காரியத்தை தன் சிந்தனைக்கு என்ன பண்ணானா? தன்னை உட்படுத்தினால என்ன பண்ணான்? ஆகாதெல்லாம் போனான். இப்படிதான் வரும் மாறி மாறி. அப்ப நீங்க கவனிங்க. என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் இந்த வருஷம் அவருடைய கண்கள் ஆலயத்தில் ஏற்பட ஜபங்களுக்கு திறந்திருக்கணும். அவருடைய கண்கள் என் மேல வைக்கப்பட்டிருக்குதுன்னா, உங்களோட வாழ்க்கை, உங்களோட நடத்தை எப்படி இருக்கணுமா? பக்கத்துல சொல்லுங்க, செம்மையா இருக்கணும். ஆமேன். செம்மையா சத்தமா சொல்லுங்க. என்னப்பா சொல்லுங்கண்ணா? என்னப்பா சொல்லுங்க. உங்க நடக்க செம்மையா இருக்கணுங்க சொல்லுங்க. ஆமேன். அப்படியாவது வாய் தந்து. ஆமேன். அப்ப கவனிங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில, ஒவ்வொரு என்னோட நடக்க, என்னோட பேச்சுல, நான் நடக்கிற என்னோட சமுதாயத்துல, என்னோட பணி செய்யற இடத்துல, நான் வியாபாரம் பண்ற பாக்குற வியாபாரிங்க மத்தியில என் நடக்க எப்படி இருக்கணும்? செம்மையா இருக்கணும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமேன்.
நீ வாழும்போது உன்னோட பேச்சில், நடக்கையில், தனிப்பட்ட லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் எந்தெந்த காலத்தில் ஆண்டவருக்கு செம்மையா நீ நடக்கிற பாரு, அவருடைய கண்கள் உன் மேலே வைக்கப்பட்டிருக்கும். ஆமேன், ஆமேன். ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18:6 வாசிங்க. சங்கீதம் 18:6 வாசிங்க. சங்கீதம் 18:6. பரிசுத்த ஆலயத்தில் நான் என்ன பண்றேன்? அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை அவர் எப்படி பண்றாரு? கேட்டார். செவிகளில் ஏறிட்டு. ஆமென். அவங்க கவனிங்க, நான் வணங்குறேன், நான் என்ன பண்றேன், நான் ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன இருக்கு? அப்போ நான் சொன்னது போல எல்லாமே இருக்குது. நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் கேட்கிறார். ஆமென். நீ கூப்பிடுற வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறார். ஆமென். நீ ஒன்ற விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீ பண்ண வேண்டிய 2வது ஒரு காரியம், அவருடைய கண்கள் என் மேல இருக்கணும், அவர் என்ன விசாரிக்கணும், அவர் எனக்கு போதித்து நடத்தணும்லாம் ஓகே. ஆனா நீ என்ன பண்ணணும்? உன் நடக்கிற நடையில உன் நடை எப்படி இருக்கணுமா? செம்மையா இருக்கணும். ஆமென். செம்மையா இருக்கணும். ஆமென். ஒருவேளை என் வழி தவறிடுதா, நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நான் தவறிட்டான்ப்பா, என்ன நீங்க கைட் பண்ணுங்க. ரிச்சர்ட் உம்ரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மிஷினரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எழுதின புஸ்தகத்துல அவர் எழுதுறாரு, அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தடவை கொண்டு போயிட்டு ஆள் இல்லாத ஒரு கிணறு, ஆள் இல்லாத கிணறு, ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத கிணறு, அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவரை போயிட்டு உள்ள இறக்கி விட்டுட்டாங்களாம். இருட்டு தான் ஃபுல்லாவே. என்னைக்கு பகல், என்னைக்கு நைட்டு, என்னைக்கு டே, இன்னைக்கு என்ன நாள் ஒண்ணுமே தெரியல. அன்கவுண்டபிள் டேஸ்ல அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவர் ஆண்டவருக்கு செய்யற மிஷினரி பணியில அவர் என்ன பண்ணிட்டாங்க, இவன் நம்ம சொல்றதை எதுவுமே கேட்க மாட்டான், இவன் நம்ம சொல்றது எதுவுமே அங்கீகரிக்க மாட்டான், எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் பத்தியே பேசிட்டு இருக்கிறான். அத்தனை தடவை பனிஷ்மெண்ட், அத்தனை தடவை சிறைச்சாலை, ஆனா இந்த தடவை இவனை விடக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரிச்சர்ட் உம்ரான யூடியூப்ல இருக்கு, போய் பாட்டு பாருங்க வாலி பசங்க. அந்த ரிச்சர்ட் உம்ரான் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஒரு சின்ன கிணறு, சின்ன கிணறு இல்லை, ஒரு ஆள் இறங்குற ஆள் உயரத்துக்கு மேல ஒரு கிணறு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 10 அடியில் அவர் இறக்கி உள்ள விட்டுட்டாங்க, பிளைட் போட்டு மூடிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு 2 வருமா அவருக்கு. காலையில ஒரு பன்னு, மத்தியானம் ஒரு சாப்பாடு, ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் வாட்டர், அவ்வளவுதான். அவரு இது எப்போ வரும்னா, எப்போ தருவாங்கன்னு அவருக்கும் தெரியாதான். ஏன்னா என்ன ஆயிட்டு இருக்கு, க்ளோஸ்டிங் இல்லையா, இன்னும் கீழே ஆள் இல்லை இருக்காரு, கயிறு மூலமா கீழே இறக்குவாங்களாம். அப்போ அவர் இறக்கும் போது ஒரு நாள், ஒவ்வொரு டைம் இறக்கும் போது, ஆனா ஒரே வாரத்துல ஒரு நாள் மட்டும் அவர் இருதயம் எப்படி இருக்குமா, அவர் இருதயம் ரொம்ப சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்குமா. ஏன் தெரியுமா? ஒரு புஸ்தகத்தில் அப்படி எழுதுறாரு, அந்த நாள் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், ஒருவேளை அந்த நாளில் பரிசுத்தவான்கள் கூடி ஜெபிக்கிற நாளா இருக்கலாம், ஒருவேளை அந்த நாளில் ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் ஆராதிக்கிறத அவர் மனசுல அவர் நினைச்சிட்டு, அந்த வாரத்தில் எல்லா நாளும் இருட்டாவே இருக்கிறது அவர் வாழ்க்கை, நோ லைட், எந்த லைட்டும் கிடையாது, இன்னைக்கு என்ன நாள் எதுவுமே தெரியல. ஆனா அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் அவர் இருதயம் ஃபுல்லா எப்படி இருக்குமா, மகிழ்ச்சியில இருக்குமா. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு கூட்டம் கடவுளை ஆராதிக்குது இந்த நேரத்துல, ஏதோ ஒரு கூட்டம் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுது, நான் என்ன பண்றேன், என் ஆவியில் அதை உணர்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி முடிக்கிறார். ஆமென். ஆலயத்துல செய்யப்படுற ஜபங்களுக்கு அவருடைய கண்கள் எப்படி இருக்குதா, செவிகள் கவனிக்குது, கண்கள் என்ன பண்ணுதா, உற்று நோக்குது. ஆமென். இந்த இடத்துல சொல்லப்படுற காரியம் நீங்க நல்லா கவனிங்க. எந்த இடத்துல ஒருவேளை நான் வழி விலகி இருக்கேனா, என் ஜபர் வாழ்க்கையில வேத வாசிப்புல நான் இன்னும் வழி விலகி இருக்கேனா, வருஷம் தொடங்கிடுச்சு இல்லையா, எல்லாரும் கொடுத்தாங்களா ஷீட்டு, டிக் பண்றோமா, படிக்கிறோமா, பெரிய கேள்விக்குறிதான். அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்தாங்கல்ல, குடும்ப ஜபம் இருக்கா வீட்டில், நம்ம தனிப்பட்ட முறையில் ஜபிக்கிறோமா, ஆலயம் திறந்திருக்குது வந்து ஜபிக்கிறோமா இல்லையா, எல்லாம் ஒரு கேள்விக்குறி. ஒரு எத்தனை நான் ஏதாவது செம்மையா நடக்கலப்பா, நான் மறுபடியும் மாற ஒப்பு கொடுக்குறேன். ஆமே, நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க, கர்த்தர் உங்களோடு கூட அவருடைய கண்கள் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கு. ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் தான் உங்களை போதித்து வழி நடத்த போறார். ஆமென். அவர் தான் உன் வலது கையை பிடிக்க போறார். ஆமென். அவர் தான் உனக்கு துணை செய்ய போறார். ஆமென். இவ்வளோ பெரிய ஆண்டவர்கிட்ட நான் செம்மையா நடக்கலாம்ல. ஆமென். நடக்கலாம்ல. ஆமா. 3வது ஒரு காரியம் வாசிங்க, எஸ்ரா ஆலோசனைய
அவருடைய கண்கள் இருக்குது. ரெண்டாவது, அவருடைய ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்திருக்குது. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறோம். எஸ்ரா 5:5. எஸ்ரா 5:5. பக்கம் சொல்லிடுங்க. பக்கத்தில் அவங்க எல்லாரும் எடுத்து காட்டாங்க. 594 4வது வார்த்தை நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இந்த செய்தி தரிவின் இடத்திற்கு போய் வேலையை தடுப்பதற்கும் அதான் வாசிக்கிறாங்க. ஓகே 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 இப்படி வாசிக்க. எப்பவுமே கம்மா இருக்கும்போது நிறுத்திடுங்க, நல்லா இருக்கும் அந்த வேர்டு கேட்கறதுக்கு. ஆமாம், நான் வாசிக்க பாருங்களா. ஆனாலும் இந்த செய்தி தரிவின் இடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவருடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து சொன்ன அவர்கள் மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். இந்த வார்த்தை நீங்க வீட்டில் போய் வாட்சி பாருங்க. இந்த பகுதியை நான் ஒரு பிராக்டிக்கலா ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். கர்த்தர் உங்களோட இடைபடுவார். ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வாசிச்சோம் அந்த சுவிசேஷ பகுதியில 4ஆம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல சிறைப்பட்டு போனவர் சாலமன் ஜோம் பண்றாரு. சிறைப்பட்டு போனவங்கலாம் ஜோம் பண்றாங்க. ஜோம் பண்ணும்போது நான் கட்டின இந்த பெரிய ஆலயத்துல தேவரே நீங்க இருக்கின்ற நிரூபிக்கிறதுக்கு யார் அந்நியன் ஜோம் பண்ணாலும் சரி, இல்ல நம்மளோட யூதன் ஜோம் பண்ணாலும் சரி, அவன் பண்ற ஜபத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அந்த வார்த்தையை கனப்படுத்தணும். ஆமென். அப்படிதான் சாலமன் ஜெபம் பண்றாரு. சிறைப்பட்டு போன இந்த எஸ்ரால என்ன தெரியுமா வருது? வாச பகுதி அது. அதே சிறைப்பட்டு போன 70 வருஷம் சிறை போன பாபிலோன் அடிமையா இருக்காங்க இந்த யூத ஜனங்க வந்ததுக்கு அப்புறம் அகாஸ்வேர் ராஜா கிட்ட எஸ்ரா என்ன பண்றான்? எஸ்ரா கேட்டு வரான். கேட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க சிறைப்பட்டு போன ஜனங்கள் என்ன ஆயிடுச்சு? அலங்க கிடைக்கப்பட 3 ராஜாக்கள் இருக்காங்க. கோரேஸ், அகாஸ்வர் ராஜா, தரியு ராஜா. அகாஸ்வர் ராஜா பெரிய தேசம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 167 நாடுகளுக்கு ஒரு பெரிய ராஜா. அவர் இருக்கிற தேசத்துல 3 பேர் அரசாண்ட தேசத்துல இந்த பாபிலோன்ல அடிமையா போன ஜனங்களை யூதர்கள் என்ன பண்றாங்க? ஒரு கூட்டம் சேர்ந்து இந்த பாபிலோன் எங்க சாலமோன் கட்டின தேவாலயம் எப்படி இருக்குதா? இடிக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டு அது எப்படி இருக்குது? அலகுலமா இருக்குது. ஆனா என்ன பண்ண? பலிப்பின செப்பப்படல. இதை அறிஞ்ச யூத ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஒரு கூட்டமா சேர்ந்து அந்த ஆலயத்தை நாங்க கட்டி நாங்க எழுப்பணும், அந்த ஆலயத்துல தேவ மகிமை இருக்குது, அந்த ஆலயம் கர்த்தர் விசாரிக்கிற ஆலயம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க? இந்த யூத ஜனங்கள்லாம் அந்த ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்துல போயிட்டு கட்டுறதுக்கு போடுறாங்க. இதை தெரிஞ்ச 2 பேர் என்ன பண்றாங்க? 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல இருக்குது. நீங்க வீட்டுல போய் வாட்சி பாருங்க. ராஜாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க. அகாச ராஜாவுக்கு என்ன தெரியுமா லெட்டரு? ராஜா, ஒருவேளை இவங்க இந்த எருசலேமில் இருக்கிற அந்த ஆலயத்தை இவங்க கட்டிட்டாங்கன்னா இந்த ஆலயத்தை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த நகரம் இவங்க தான் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இதனால என்ன பண்ணாது? நம்ம தேசத்துக்கு நம்ம ராஜாவுக்கு வர வேண்டிய வரி பணம் என்ன பண்ணாது? வராது. தீர்வை வராது. ஏன்? டாக்ஸ் பண்றோம்ல, பே பண்றோம் இல்லையா? வீட்டு வரி, குடி வரி எல்லாம் இருக்குது இல்லையா? பைபிள் அழகா இருக்குது. இந்த பண்ற டாக்ஸ் என்ன பண்ணாது? நம்ம ராஜாவுக்கு வராது. ஏன்னா இது அவங்க தேசனுக்கு இது பண்றானுங்க, பதிவு பண்றானுங்க. ஒருவேளை நீர் என்ன பண்ணிட்டீரு, இந்த இடத்துக்கு நீர் ஆணையிட்டீருன்னா இந்த இடத்துல வர எந்த பணமும் நமக்கு வராது. எல்லா பணமும் அங்கதான் இருக்கும். அதனால இந்த நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஆலயத்தை கட்டுற பணியை நீங்க என்ன பண்ணணும்? தடை பண்ணி போட்டுறணும். என்ன பண்ணணும்? தடை பண்ணி போட்டுருன்ட்டு ராஜா கிட்ட லெட்டர் வாங்கிக்கிறாங்க. யாரு? ஒரு 2 பேர். எப்படி சொல்லலாம்? ஆளுநர், ஆடிட்டர். இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா? ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ஒரு தேசத்தில் இருக்கிற கவர்னர், ஆளுநர் சொல்லுவாங்க, சீஃப் மினிஸ்டர். இன்னைக்கு என்ன நாள்? குடியரசு தின விழா. இன்னைக்கு யார் கொடியேத்துவா? அது தெரியுமா தம்பி இமான்? இன்னைக்கு யார் கொடியேத்துவா? சென்ட்ரல்ல குடியரசு தினம் ஏற்றுவோம். இங்கே தமிழகத்தில் யாரு? கவர்னரு. சிம்பிள். சுதந்திர தினத்துக்கு முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றுவாங்க. குடியரசு தினத்துக்கு யார் ஏற்றுவா? கவர்னரு. முதல் குடிமகன் அவங்க தான். தமிழகத்தில் முதல் குடிமகன் கவர்னரு. இந்தியாவோட முதல் குடிமகன் யாரு?
குடியரசுத் தலைவர் அவங்க தான் ஏற்றுவாங்க. ஸோ சுதந்திர தினத்துக்கு மக்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்க, கொடியேற்றுவாங்க. இதுதான் அரசியலமைப்போட சாசனம். அப்போ நீங்கள் கவனிங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இப்போ நமக்கு பர்மிஷன்லாம் அவங்க தான். ஸோ பிரதம மந்திரி நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க, பிரதமருக்கு லெட்டர் எழுதுறாங்க. யாரு, இந்த இருக்கிற ஆளுநரும் என்ன பண்ணுறாங்க, இந்த கவர்னர்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டரோட சேர்ந்து தரியூர் ஆகாஷ் ராஜாக்கு லெட்டர் எழுதுறாங்க. இந்த லெட்டர் என்ன பண்ணாங்க, எழுதி எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட சீல் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வாங்கும்போது ஆகாஷ் ராஜா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு என்ன பண்ணுங்க, அவங்ககிட்ட ஒரு வாட்டி அந்த இடத்த ஃபுல்லாக செக் பண்ணுங்க சொல்லிட்டு சீல் போட்டு அமுச்சிட்டு பின்னாடி இருக்கிற ஒரு டீமை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இடம் உண்மையிலே யூதர் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறது என்ன பண்ணுறாரு, ஒரு டீம் அனுப்புகிறாரு. அவனுங்க போய் விசாரிச்சா உண்மையிலே அது யாரோட இடம், பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, தாவீதோட இடம். சொல்லுங்க, சாலமோன் கட்டின தேவாலயம் யூதரோட இடம். ஆமென். இன்னைக்கும் இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவோட பிரைம் மினிஸ்டர் யாரு இன்னைக்கு? ட்ரம்ப். யாரு? டொனால்ட் ட்ரம்ப். எத்தனாவது? 36வது பிரைம் மினிஸ்டர். அவர் தான் எருசலேம்ல தேவாலயம் கட்டுறதுக்கு முத்திரை போட்டு எழுதி சீல் போட்டு அமிச்சாரு. ஆமென். இன்னைக்கு அந்த இடத்துல எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிச்சு ஒர்க்கு. அதே மனுஷனை கொண்டு இன்னும் அஸ்திவாரம் ஸ்டடி பண்றதுக்காக ஆண்டவர் உருவாக்கின ஒரு மனுஷன். அவர் யார் தெரியுமா? அவர் பிரதமர் ஆகிறதுக்கு ஒரு அதிகாரியே கிடையாது. அவர் யார் தெரியுமா? மிகப்பெரிய கோடீஸ்வர பிசினஸ். ஆமென். ஆனா அவர் எப்பவுமே அவரை பத்தி ஒருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவரோட கார்ல ஃப்ரண்ட்ல எப்பவுமே என்ன இருக்குமா, பைபிள் இருக்கும். ஆமென். முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரசிடென்ட் இருந்தார். அவர் பேர் என்ன தெரியுமா? அமெரிக்கால இல்ல, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் முன்னாடி ஜோ பைடன். என்ன தெரியுமா? தெரியாது. புஷ் தெரியும், ஒரு ஃபெமிலியரா பேர் தெரியும். கிளின்டன் தெரியும், இல்ல ஒபாமா தெரியும். ஆனா அது நடுவில் வந்தார் பத்தியா ஒருத்தர் 5 வருஷம் 4 வருஷம் இருந்திருக்காரு. அவரை பத்தி நிறைய டீமு நிறைய யூத் பசங்களுக்கே தெரியாது, ஜோ பைடன் சொல்லிட்டு. ஆனா ட்ரம்ப் ஆண்டவர் ஏதோ நிரூபிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய வேலையை செய்யறதுக்கு யாரை கொண்டு வேணா நியமிப்பார். ஆமென். அப்ப கவனிங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க வாழ்க்கையில இருக்கிற நடந்துச்ச காரியம், இவனுங்க போய் லெட்டர் வாங்கிட்டாங்களா, இவரு என்ன பண்றாரு, ராஜா ஒரு டீம் அமைச்சு இந்த டீம்லாம் போயிட்டு அந்த இடத்த செக் பண்ணுங்கப்பா, லாஸ்ட் சொல்லி முடிச்சிடறான். ஸோ இந்த டீம் அமைச்சு இந்த இடம்லாம் யாருதுன்னு சொல்லி செக் பண்ணா கடைசியில் அந்த இடம் யாருது, யூதர்லது. ஆமேன். அப்படி சொன்ன உடனே அதே ஆகாஷ் ராஜா இன்னொரு லெட்டர் சீஃப் மினிஸ்டருக்கு எழுதுறாரு, சாரி பினான்ஸ் மினிஸ்டருக்கு எழுதுறாரு. நீங்க அவங்களுக்கு செய்யற வேலையை குறித்து என்ன பண்ணாதீங்க, எந்த இது கஷ்டப்படாதீங்க, அந்த இடத்த ஃபர்ஸ்ட் தடைப்பட வாசிங்க அந்த பகுதியை. அதே எஸ்ரா 5ஆம் அதிகாரம் வாசிங்களா, 6ல வாசிங்களேன், 6-7 வாசிங்க, 6-7. எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுதும் இருக்கிற தேசாதிபதியாகிய பொறுமையா வாசிங்க, இருக்கிற நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற, இப்போ ஒன்று வாசிங்களேன், 5:13 வாசிங்க, 5:13 வாசிங்க. பாபிலோன் ராஜாவாகிய முதலாம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை என்ன பண்றாரு, கட்டுறதுக்கு என்ன பண்றாராம், கட்டளை இட்டாரு. இந்த ஆலயம் அப்போ 6-7 வேலை நடைபெற்று இருக்குது. இங்க பாருங்க கடைசியில 14 வாசிங்கம்மா, 14 வாசிங்க. இல்ல 6:14 கட்டினார்கள். அப்படியே யூதரின் மூப்பர்கள் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால், பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. சொல்லுங்க ஆமென். இந்த இடத்துக்கு அப்புறம் நீங்க இந்த பகுதியை வீட்டில் போய் வாசிங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு. ஒரு மிகப்பெரிய தடை
உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். இந்த ஆலயம் கட்டுறதுக்கு 70 வருஷத்துக்கு அப்புறம் வராங்க இந்த யூத ஜனங்க. ராஜா யாருன்னு தெரியாது, அவன் இடம் எதுன்னு தெரியாது, அவனோட தேசம் என்னன்னு தெரியாது. ஆனா அந்த 10 யூதர்கள் கர்த்தருக்கு ஆலயம் கட்டலன்னு சொல்லிட்டு அவனோட இருதயத்துல வாச்ச அந்த வாஞ்சையினாலையும் தீர்க்க தரிசனம் சொல்ற அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, ஆலயத்தை கட்டும்போது எவ்வளோ பெரிய தடைகளை இருந்தாலும் ஒரு ராஜா கிட்ட ஒரு கட்டளை. அங்க கோரஸ் ராஜா கிட்ட கட்டளை, அகாஷ ராஜா கிட்ட லெட்டரு, இங்க எங்க வந்து முடியுது, தரியு ராஜா கிட்ட வந்து இந்த லெட்டர் முடியுது. வாசிங்க 7:19 வாசிங்க, 7:19 வாசிங்க. இல்லம்மா எஸ்ரா 7 சாரி 6:19 சாரிம்மா 6:19. சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே ஆசரித்தார்கள். ஆமென். இது என்ன மாசம்? என்ன மாசம்? கீழே வாசிங்கண்ணா 20 வாசிங்க. ஆசாரியரும் ஒருமனப்பட்டு 22 வாசிங்க. பொழுப்பில்லாத அப்ப பண்டிகையில 13ஆம் தேதி இவங்களோட பஸ்க்கு ஆரம்பிச்சிச்சு. 7 நாள் கண்டினியூ பண்றாங்க. எத்தனை நாள்? 7 நாள் ஆசரிக்கிறாங்க. அப்ப 14 7 எவ்வளோ? 21. இன்னைக்கு டேட்டு 26. முதல் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு எழுதப்பட்ட ஆதார் மாதம் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில என்ன பண்ணாங்க, ஒர்க் ஆரம்பிச்சு அதே வருஷத்துல வந்து ஒர்க்கை முடிக்கிறாங்க. இந்த வருஷம் இந்த 2020 இந்த வருஷம் நம்ம ஆராதிக்கிறோம். இந்த பகுதியில் என்ன தெரியுமா சொல்லுது, அவருடைய கண்கள் உன் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. நீ என்னென்ன காரியத்தில் நீ ட்ரை பண்றையோ அந்த காரியம் எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் அந்த காரியம் தடைபட்டே போவாது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீ எந்தெந்த காரியம் எந்தெந்த பகுதியில் நீ ட்ரை பண்ற பாரு, எல்லா காரியத்துக்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிகளுமா இருந்து, ஒருவேளை இந்த ஆலயத்தில் நீ ஏறெடுக்கப்படுற விண்ணப்பங்களுக்கும் நீ ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமென் ஆமென். அது தடைபட்டே போவாது. ஆமென். இந்த வருஷம் நீ வாக்குத சொல்லி ஜோமன் கண்டிப்பா நீ வந்து சாட்சி சொல்லு. ஆமென். எனக்கு இந்த காரியம் வாய்க்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். 3வது சொல்றாரு வார்த்தை, அவருடைய கண்கள் எந்த காரியம் உன் தடை பண்ணாதபடி உன் மேல என்ன பண்ணிருக்கான், வைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ஒரு சேர்ந்து நிக்கலாமா? எல்லாம் எழுந்து நிக்கலாமா? இந்த பகுதியை வீட்டில் போய் வாட்சி பாருங்க, ரொம்ப இன்பமா இருக்கும். நிறைய மெசேஜ் இதுல இருக்குது, பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். நீர் எங்களோடு இடைப்பட்ட பகுதிக்காக நன்றி ஆண்டவரே. நீர்